friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான தொழில் சம்பந்தமா தான் பேச வந்திருக்கேன். என்னோட சேனல் அப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க फ्रेंड्स. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு வந்து சேரும். வாங்க அப்ப என்ன தொழில்னு பார்த்தலாம். வந்து அதிகமாக வந்து இன்ஸ்டண்ட்டாக வாங்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு உடனே கிடைக்கிற மாதிரி. ஏன்னா வந்து எல்லாரும் வேலைன்னு ஓடிட்டே இருக்கிறதுனால வந்து மசாலா ஐட்டம்லாம் அவங்க அரைக்கிறதே கிடையாது. சாதாரணமாக குழம்பு மிளகாத்தூளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்பயே வாங்குறாங்க, கடையிலே வாங்கி அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வராங்க. அது அந்தளவுக்கு குழம்பு நல்லா இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி சேல்ஸ் பண்ணலாங்க. அதே போல் ஒவ்வொரு மசாலாவுமே தனியாத்தூள், மிளகுத்தூள், அதே போல் பிரியாணி மசாலா, இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரசப்பொடி எல்லாமே வந்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம். கடைகளில் கொடுத்து நம்ம அதே போல் ஆன்லைன் பர்ச்சேஸும் உண்டு. ஆன்லைன்லேயும் நீங்கள் டெலிவரி பண்ணலாம். அது எப்படிங்கிறத யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதன்படி செஞ்சு நம்ம மசாலா ஐட்டம் சேல்ஸ் பண்ணலாங்க. நல்ல லாபம் கிடைக்கும். எந்தெந்த மசாலா எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நிறைய யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. போயிட்டு நீங்கள் செஞ்சுட்டு அது எப்படி சேல்ஸ் பண்ணணுங்கிறத கூட ஐடியா சொல்லித்தராங்க. கண்டிப்பாக மசாலா ஐட்டம் எடுத்து பண்ணால் உண்மையிலே லாபம் கிடைக்கும். இப்போ அதிகமாக என்னென்னா குழம்பு மிளகாத்தூள் யாருமே அரைக்கிறது கிடையாது. 100%ல் 25% தான் இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து நார்மலாக நல்லா காய வச்சு நல்லா தரமாக நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் தயார் பண்ணுறோம் அப்படின்னா உங்கள்கிட்ட பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சி கொடுத்து பாருங்கள். அவங்க நார்மலாக வந்து பக்கத்துலலாம் ஒரு மிளகா பொடி வேணும் அப்படின்னு கேட்டு போனாலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் மிளகாத்தூளே வாங்குதில்லை, நாங்கள் கடையில் வாங்கி தான் சமைச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அப்போ வந்து கடையில் வாங்குறாங்க, நம்ம ஒரு இடத்துல மசாலா பொருள் ரெடி பண்ணுறோம், எங்கள்கிட்ட இருக்குது, அப்படி வாங்கிக்கோங்க அப்படின்னு அக்கம் பக்கம் நீங்கள் கொடுக்க ஆரம்பித்தாலே மிளகாத்தூள் நல்லா தரமாக இருந்துச்சுன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க. அதே போல் கடைகள்லையும் கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து விற்று பாருங்கள். விற்று நல்லா போணுச்சுன்னா அடுத்தது உங்ககிட்டயே வந்து ஆர்டர் பண்ணி அந்த கடைகள்லேயே வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி மசாலா ஐட்டம் வந்து தாராளமாக விற்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல லாபம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா குழம்பு வந்து ரெடிமேடாக போய் கிடைக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம வந்து சாதம் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அர்ஜென்ட்டாக வேலைக்கு கிளம்பும் போது என்ன பண்ணுறாங்கன்னா சாதம் சமைச்சு எடுத்துகிட்டு போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. சாதம் மட்டும் வச்சுட்டு வெளியில் குழம்பு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சூப்பராக ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குங்க. 15 ரூபாய் பாக்கெட்டு, 20 ரூபாய் பாக்கெட்டுக்கு வந்து சீக்கிரமாக கெட்டு போகாத குழம்பு வந்து கிடைக்குது. நம்ம குழம்பாவே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம வேலைக்கு போகிற இடத்துல நீங்கள் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, கண்டிப்பாக தெரியும். சீக்கிரமாக கெட்டு போகாமல் காரக்குழம்பு, புளிக்குழம்பு, அதே போல் வத்தல் குழம்பு இது மாதிரிலாம் இன்ஸ்டண்ட்டாக வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. அப்போ ஏன்னா வந்து வேலைக்கு போகிற வேகத்தில் அவங்களால டைமிங்கே அவங்களுக்கு கிடையாது, குழம்பு வைக்கிற டைமிங் கிடையாது. ஈவினிங் போனாலும் குழம்புங்கிறது அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. டைம் வந்து லேட்டாக போகிறாங்க, அதனால அவங்களாம் சமைக்க கூட நேரம் எல்லாம் சாதம் வடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குங்க. இப்போ வந்து குழம்பு பாக்கெட்டாக கிடைக்குதுங்க. 20 ரூபா 15 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கிது. நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணி கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாம். உங்ககிட்ட கிடைக்கிது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியப்படுத்தணும், அதுதான் முக்கியமே. நம்மகிட்ட குழம்பு நாங்கள் வச்சுருக்கோம், நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி வெளியில் தெரியணும். தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு டைம் வாங்கினாங்க, அப்படி தரமாகவும் சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்டயே கண்டினியூவாக வாங்குவாங்க. நீங்கள் குழம்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். 15 ரூபா 20 ரூபான்னு விற்கிறாங்க. இது போல் கிரேவியாகவும் பாருங்கள். ஒரு சிக்கன் குழம்புனா நிறைய சிக்கன் அது பீஸ் அது கிடையாது, ஒரு பீஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் சிக்கன் குழம்புக்காக வாங்கி சிக்கன் குழம்போ மீன் குழம்போ வாங்கி நம்மகிட்ட சாப்பிடுவாங்க. நீங்கள் குழம்பு வகையை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா லாபம் கிடைக்கும். இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ண பாருங்க, கண்டிப்பா வருமானம் கிடைக்குங்க. அதிகம் இதுக்கு முதலீடு போட தேவை கிடையாது, கண்டிப்பா வருமானம் மட்டும் நிறைய கிடைக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து இட்லிக்கு மாவு அரைக்கிறோம். இட்லி மாவு தான் சேல்ஸ் பண்ண போறோம். இட்லி மாவு ஒரு மாவு பாக்கெட் இப்போ 50 ரூபா வந்துருச்சுங்க. நீங்க 50 ரூபா பாக்கெட்னு காலையில ஒரு 15, ஈவினிங் ஒரு 15 உங்களுக்கு சேல்ஸ் பண்ணாலே 1500 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு. அதுவே நமக்கு போதுமே, அதுவே நமக்கு திருப்தியான ஒன்றுன்னு சொல்லலாம். 1500 ரூபாய் ஒரு நாளைக்கு கிடைக்குதுங்க. 1500 ரூபாய் நமக்கு ஒரு நாள் சம்பளங்கிறது போதுங்க. அந்த வருமானம் நமக்கு கண்டிப்பாக போதும்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேலே உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும்னா சேல்ஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இட்லி மாவு தொழிலுங்கிறது நஷ்டங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது, நல்லா லாபம் கிடைக்குங்க. ஆனால் வந்து நீங்கள் அரைக்கக்கூடிய விதம் தரம் நல்லா இருக்கணுங்க. இட்லி மாவு ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி பார்த்துட்டு இட்லி நல்லா இருக்குது அப்படின்னாவே அந்த இவங்க இட்லி மாவு தான் வாங்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் உங்களுக்கு கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாக்கெட் 50 ரூபானா ஒரு நாளைக்கு 15, காலையில் 15, சாயந்தரம் 15 நீங்கள் கொடுக்க போறீங்க. ஒரு 30 பாக்கெட் விற்றாலே 1500 ரூபா கிடச்சிருங்க அசால்ட்டாக. மற்ற இருக்கிற டைமில் காலையிலையும் ஈவினிங் முடிச்சுன்னா மற்ற டைமில் வேறு ஒர்க்கு கூட நீங்கள் பார்க்கலாம். வேறு தொழில்னாலும் எப்படினாலும் வேறு தொழில் செய்யலாங்க. கண்டிப்பாக இட்லி மாவு தொழில் நல்ல வருமானம் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.